அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து ப்ரான் மீன், அதாவது இறால் மீன் எடுத்து வச்சிருக்கோம். இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து தக்கடி செய்ய போகிறோம். அதுதான். அப்போ அது கழுவி எடுத்துட்டு அதுக்கு தேவையான காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். பல்லாரி, தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி இருக்குல்ல, பல்லாரி, தக்காளி, அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோம். காய் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. சும்மா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஒரு சைடில் வறுக்கணும். அப்போ தேங்காய் கூட பொடி உள்ளி, பட்டை, மஞ்சள் பொடி இது 3 போட்டு நல்ல தேங்காவை வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா வறுத்து எடுத்துருங்க, அடி பிடிச்சிடாம. இதை ஆறுனதும் மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து தேங்காய் பூவும் உப்பும் சேர்த்துட்டு மாவு கிண்டுறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். மஞ்சள் பொடியை போடணும், உப்பு தேவையான அளவு போடணும், மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, வத்தல் பொடி அதையும் போட்டுட்டு நம்ம நல்ல மீனை கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுருங்க. இந்த சைடு தேங்காயும் தண்ணியும் வச்சு கொதிக்க வச்சிருந்தோம்ல, அது ஒரு கொதிச்சதும் மாவை போட்டு நம்ம கிண்டி எடுத்துடணும். பச்சரிசி மாவை கிண்டி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இப்படி மாதிரி பால் மாதிரி போடுங்க. பால் மாதிரி போட்டுட்டு ஒரு தட்டையை அமைக்கி வச்சிருங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துடுங்க. அங்கே மீனும் வெந்து வரட்டும். இந்த போனிக்கு ஒரு போனி இந்த கொலக்கட்டையெல்லாம் இருந்தது. அப்படிங்கும்போது 3/4 போனி தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த செஞ்சு வச்சிருந்த கொலக்கட்டையை அதில் போடுறோம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்குல்ல, அதையும் அதில் ஒன்றா போடணும். அதுக்கப்புறம் இந்த இறால் மீனையும் கிரேவி மாதிரி குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல, அதையும் அதோட ஒன்றா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கிளறி கொடுக்கும். இதெல்லாம் நல்ல கிண்டி கிளறி கொடுத்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடுங்க. நல்ல கொதி வந்து லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் தான் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தால்சம் போடணும். அதுவும் நெய் ஊற்றி, நெய்யில் வந்து நம்ம பொடி உள்ளி, பட்டை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்ல வதக்கிக்கிடுங்க. வதக்கி நல்ல தால்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொட்டி ஊற்றிடுங்க. கொட்டி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த தக்கடி நம்ம வந்து மட்டனில் தக்கடி போட்டு சாப்பிட்ருப்போம், இல்லை காய்கறியில் தக்கடி போட்டு சாப்பிட்ருப்போம். இது வந்து கேரளா ஊரில் இது வந்து தக்கோலின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து இறால் மீன் தக்கோலி தான். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு. அலைக்கும் சலாம்.